Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் கோட்டி அத்தியாயம் இல்லை, பாகம் 3. நான் உள்ள வந்து கொண்டு விடுறேனே என்றேன். என்னத்துக்கு? நீங்கள் ஜோலியாக போறீங்க என்றார். இல்லை, வந்து என்னன்னு பார்த்துட்டு போகலாமே என்று சொல்லி ஏறுங்க என்றேன். ஏறிக்கொண்டார். கடைசியை எப்போ ஜெயிலுக்கு போனீங்க என்றேன். ஜெயிலுக்குன்னா சும்மா பிடிச்சிட்டு போகிறது கணக்கில். சில கான்ஸ்டபிளுக்கு என்னை பிடிக்காது. எங்கே பார்த்தாலும் கெட்ட வார்த்தை சொல்லுவானுங்க. சில சமயம் ஒரு அடி போடுவானுங்க. எஸ்ஐ ஸ்டீஃபன் ஞானராஜ் இருந்தப்போ இடைக்கிடை கொண்டு போய் ஸ்டேஷனில் இருக்க வச்சுட்டு கேஸு போடாமல் 4-5 அடி அடித்து அனுப்பிடுவான். மற்றபடி நல்ல பையனாக்கும். சரியாக கேஸ் ஆக்கி ஜெயிலுக்கு போனதுன்னா 89 காந்தி ஜெயந்தி அன்றைக்கி தான். சத்தியாகிரகம் பண்ணிரோ என்றேன். சே இல்லை, அன்னைக்கு காலம்பரை முதல்ல காந்தி சிலைக்கு மாலையாக போட்டுட்டு இருந்தானுங்க. நான் ஒரு ஸ்டைலாக இருக்கட்டுமேனு ஒரு தொப்பியை கொண்டாந்து ஸ்டேடியத்தில் இருக்கப்பட்ட காந்தி சிலை தலையில் வச்சேன். பத்திரிகைக்காரன் ஃபோட்டோ எடுத்து போட்டான். பிடிச்சி கேஸ் போட்டானுங்க. என்ன தொப்பி என்றேன். என்ன தொப்பி என்றேன். சிவப்புக்குள்ள நல்ல வெல்வெட்டுள்ள கழுத சந்தை மைதானத்தில் ஒரு சர்க்கஸுக்காரன் நோட்டீஸ் பார்த்தேன். அதில் ஒரு கோமாளி வச்சுருந்தான். சரின்னு நானே சொந்தமாக துணி வாங்கி அம்சமாட்டு ஒன்று தச்சு கொண்டாந்து காந்திக்கு போட்டுவிட்டேன். விளையாட்டுல பார்க்க நல்ல லட்சமாக ஐஸ்வர்யமாக இருந்தது. காந்திக்கு அது பிடிச்சிருந்தது போல். ஒரு நம்மட்டு சிரிப்பு நம்மளை பார்த்து அதுக்கு என்னையே பிடிச்சி 6 மாதம் உள்ள போட்டானுங்க. என்ன தப்புன்னு போலீஸில் கேட்டேன், கோர்ட்டில் கேட்டேன். சொல்ல மாட்டேன்ட்டானுங்க. உமக்கு வாய் கொழுப்பும் குண்டி கொழுப்பும் ஜாஸ்தி ஒய் என்றேன். இல்லைன்னா அடி வாங்கும்னே அலைவானா மனுஷன். பூமேடை, தம்பி அடி வாங்குறதுல ஒரு சுகம் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. பல பெஞ்சாதிகளுக்கு புருஷங்கிட்ட 4-5 சாத்து வாங்கலைன்னா ராத்திரி உறக்கம் வர்றதில்ல, அது மாதிரி. சரி, என்னமோ எவ்வளவோ செய்திரு போட்டோம். இப்போ நான் வந்து ஒழுங்காக டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கேன். வாயை வச்சுட்டு பேசாமல் வரணும் என்ன என்றேன். பார்ப்போம், நமக்கு இப்போ முடியலை. சத்தியமாக சொன்னால் 4-5 நாளாக மூத்திரம் சொட்டாக தான் போகுது. போகிறது மூத்திரமாக ஆசிட்டான்னு ஒரு நினப்பு வந்து கையால் தொட்டு கூட பார்த்தேன். வலின்னா நல்ல வலி. நான் வண்டியை ஆஸ்பத்திரி முன்னால் நிறுத்தி அவரை மெல்ல பிடித்து படியேறச் செய்தேன். அரசு ஆஸ்பத்திரிக்கு நான் 4-5 முறை வந்திருக்கிறேன் வழக்கு விஷயமாக. ஆனால் காலையில் அவ்வளவு கூட்டம் இருக்கும் என்று தெரியவில்லை. பெரிய வராந்தா முழுக்க நிறையாக கிழவர்களும் கிழவிகளும் குழந்தைகளும் பெண்களும் வெறும் தரையில் படுத்து கிடந்தார்கள். சுவரிலும் தூண்களிலும் சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். இருமி எட்டி துப்பி அப்பகுதி முழுக்க எச்சிலாக கிடந்தது. புண்ணாற்றமும் மருந்து வாடையும் கலந்து வீசியது. வளாகம் முழுக்க நிறைய தெருநாய்கள், அலையும் பசுக்கள். பூமேடை தூணில் சாய்ந்து அமர்ந்தார். நீங்கள் போங்க தம்பி, பரவாயில்ல, நான் மொள்ளமாக அவ்வளோ போய்க்கிறேன் என்றார். சரி, வந்தாச்சு, டாக்டர் பார்த்துட்டு போகிறேன் என்று எழுந்தேன். 1 நிமிஷம் என்றார் அவர். அவரது கோபமான முகத்தை அப்போதுதான் பார்த்தேன். எல்லாரும் நிற்கல வரிசையில் நின்று போனால் போகிறோம், எனக்கு தெரியுதா? நான் அயர்ந்து சரி என்றேன். சற்றென்று சிரித்து கண்ணடித்தார். ஜனநாயகம்னா வரிசை ஆக்குமே. நகராத வரிசைன்னாக்கா ஜனநாயகம் ஒழுங்காக நடக்குதுன்னு அர்த்தம். நான் நீர் அங்கே இருந்துக்கிட்டும், நான் வரியில் நிற்கேன், அது செய்யலாம்ல என்றேன். அது சரி, ஆனால் எருமக்காரன் வந்து விழிக்கிறப்போ அந்த வரிசையில் நீர் முன்னால் போய் நின்றுக்கிடப்படாது என்றார் சிரித்தபடி. ஒரு பெரிய பசு வாயில் வலை போட்ட கன்றுடன் வந்து பூமேடை முகர்ந்து பார்த்தது. அவர் அதன் நெற்றியை வருடினார். வரிசையில் 200-300 பேர் இருப்பார்கள். கம்பி சன்னலுக்கு பின் வெள்ளை சீருடை அணிந்த ஒரு நடுவயது பெண் குனிந்த தலை நிமிராமல் சீட்டு எழுதி கொண்டிருந்தால். உள்ளே ரேக்குகளில் ஃபைல்கள். மேலே பழைய மின்விசிறி. நடுவே நிறுத்திவிட்டு எழுந்து எங்கோ போய் 10 நிமிடம் கழித்து வந்தால் வரிசை நகரும் வேகம் எனக்கு பொறுமை சோதித்தது. வரிசையிலே 2 கிழவர்கள் தரையில் குந்தி அமர்ந்து தலையில் கை வைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி உட்கார்ந்தபடியே மெல்ல நகர்ந்தார்கள். முன்னால் ஒரு கிழவி சீட்டை வாங்கி கொண்டு அந்த நர்ஸிடம் ஏதோ சொன்னதும், கிழவியே, அதில் எழுதியிருக்குல்ல, போ வந்தால என்று அந்த பெண் சீறினாள். கிழவி சத்தமில்லாமல் ஏதோ புலம்பி விட்டு கூனிய நடையுடன் சென்றாள். தூரத்தில் ஏட்டு முத்துசாமி வருவதை கண்டேன். தெரிந்தவர்தான். பூமேடை இருந்த தூண் அருகே வந்ததும் ஏட்டு அவரை அடையாளம் கண்டு கொண்டார். பூமேடை தூங்கியபடி தூணில் சாய்ந்திருந்தார். ஏட்டு பூட்ஸால் பூமேடையின் தொடையை ஓங்கி எத்தி, என்னவே வே
என்றார். பூமேடை மறுபக்கம் விழப்போய் தூணை பிடித்து கொண்டார். ஒரு கணம் என் கைகாலெல்லாம் எரிவது போல் இருந்தது. ஆனால் பல்லை கடித்து கண்களை பலமுறை மூடி திறந்து அமைதியானேன். ஏட்டு அவரிடம், இங்கே என்னவே செய்கிறீர என்றார். பூமேடை சிவந்த கண்களால் பார்த்தார். அவர் மனம் இன்னும் தெளிவடையவில்லை என்று தெரிந்தது. நான் உறக்க, ஏட்டையா என்றேன். ஆறுவே நீரா, நீர் இங்கே என்றார். நான் தான் பூமேடை கூட்டிகிட்டு வந்தேன், எங்கள் சீனியர் சொன்னார் என்றேன். ஓக்கு சீனியருக்கு என்ன கிறுக்கா? இவன் கெட்டிக்காரனல்ல, தீனி போடுற கையை கடிக்கிற நாயாக்குவேன். ஆள் இப்படி இருக்கான்னு பார்க்குறீரு, விஷப்பாட்டியாக்கும். இவனால் வேலை போன நம்ம பாஸ்கரன் எஸ்ஐ இப்போ ரைஸ் மில்லில் மாவரைக்கிறாரு தெரியுமா என்றார். சரி சீனியர் சொன்னார் என்றேன். ஏட்டு முகம் மாறி ரகசியமாக, மற்ற காஞ்சாம்பரம் கேஸ் என்னாச்சு, படியருமா என்றார். நான், ஏங்க வாய்தால கிடக்கு, அவன்கிட்ட பைசா இல்லை. ஏட்டு, அதுவும் சரிதான், பைசா இருந்தால் உங்ககிட்ட ஏன் போய் வர்றான் என்ற பின், வார ஒரு கேஸ் கிடக்கு, கைவெட்டாக்கும் என்று போனார். ஜன்னல் பெண்மணியிடம், ஒரு சீட்டை என்றேன். என்றாள். சீட்டு என்றேன். அவள் என்னை சில கணங்கள் பார்த்துவிட்டு, இருக்கு என்றாள். அந்த இருக்கார் பூமேடை ராமையான்னு பேர் என்றேன். அவர் வந்து கியூவில் நிற்கட்டு, அந்த ஆளை மாறுங்க என்றாள் என்னை பார்க்காமல். என் தலையில் ரத்தம் பாய்ந்தது. அவரால் நிற்க முடியாத என்றேன். முடியலன்னா அங்கே கிடக்கட்டு, செத்தாக்க நாங்கள் எடுத்து உள்ளே போடுவோம், விலகுங்க என்றாள். நான் ஒரு பெண் அத்தனை கடினமாக பேச முடியும் என்பதை நம்பாதவனாக அவளை பார்த்தேன். சில நொடிகள் மனதை அமைதிப்படுத்திவிட்டு, சரி அவரை கூப்பிடுதான் என்றேன். அவருக்கு வேணும்னா அவர் கியூவில் நின்று வரட்டும், நீர் விலகும். நான் ஏதோ கேட்பதற்குள் என் பின்னால் நின்ற கிழவர் மெல்ல, 5 ரூபா கொடும், அதாக்கு இங்கே உள்ள சட்டம் என்றார். நான் என் உடலால் ஜன்னலை பூமேடையிடமிருந்து மறைத்து 5 ரூபாய் எடுத்து அவள் முன் வைத்தேன். அவள் அதை ஒரு டிராயருக்குள் போட்ட பின் மேலே எதுவும் பேசாமல், பேரு வயசு என்றாள். சொல்லி சீட் எடுத்து பூமேடையிடம் வந்தேன். அவரை மெல்ல தூக்கி எழுப்பினேன். 13ஆம் நம்பர் ரூமே என்றேன். மங்களான நம்பர்ல என்றார். நல்லா கேட்டீரா, மார்ச்சுரியர் இருக்கும்போது. நான், மார்ச்சுரிக்குன்னு நம்மளை போக சொல்ல மாட்டாங்க, அவங்களே கொண்டு போவாங்களாம் என்றேன். அவர், அவ்வளோ அந்தஸ்தான இடம் என்ன என்றார். ஏசியும் பண்ணி வச்சுருப்பான். 13ஆம் அறை முன் பெஞ்ச் ஏதும் இல்லை. 50 நோயாளிகள் வரிசையாக நின்றிருந்தார்கள். ஒரு 20 பேர் அமர்ந்திருந்தார்கள். 4-5 பேர் அங்கேயே படுத்திருந்தார்கள். நான் பூமேடையை அமரச் சொல்லிவிட்டு வரிசையில் நின்றேன். உள்ளே போனவர்கள் சரசரவென்று அதே வேகத்தில் வெளியே செல்வதை கவனித்த போது ஆறுதலாக இருந்தது. வாட்சை பார்த்தேன். எனக்காக அங்கே காத்திருப்பார்கள் மாடும் பெண்ணும். பெண் எப்படி இருப்பாள்? பெருவட்டர் வீட்டுக்குட்டிக்கு கண்டிப்பாக திமிர் இருக்கும். ஆனால் பணம் உள்ளவர்களுக்கு திமிர் ஒரு அழகு. 1 மணி நேரத்தில் என் இடம் வந்தது. நான் பூமேடையை பார்த்தேன். தூங்கி கொண்டிருந்தார். சட்டென்று உள்ளே சென்றேன். டாக்டர் என்னிடம் சந்தேகமாக எஸ் என்றார். வரி வரியாக மயிர் சீவி ஒட்டி வைக்கப்பட்ட வழுக்கை தலையும் கனத்த கண்ணாடியும் கொண்ட 50 வயதான ஆள். தொள சட்டை பாண்ட். என் பேரை கணேசன், லாயரு என்றேன். அவரது கண்கள் மாறுவதை திருப்தியுடன் கவனித்து, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, கூட்டி வந்துருங்க என்றேன். கேஸா என்றார் பின்னால் சாய்ந்து. இல்லை, தெரிஞ்சவர், வயசானவர், வேறு ஆதரவுக்கு யாரும் கிடையாது. தனியார் ஆஸ்பத்திரிக்குன்னா வரமாட்டார். இங்கே வேணுங்கிறத பார்த்து பண்ணுங்க, நான் செலவு பார்த்துக்கிறேன். அவருக்கு தெரிய வேண்டாம். டாக்டர் என்னை சாய்வாக பார்த்து, உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு என்றார். சின்ன வயசுலேருந்து பழக்கம். அவர் தலை செய்து, கொண்டுடுவாங்க என்றார். பூமேடை உள்ளே கொண்டு வந்தேன். டாக்டர் பக்கத்து அறைக்குள் கொண்டு சென்று படுக்க வைத்து பரிசோதனை செய்தார். நான் வெளியே காத்திருந்தேன். கை கழுவி விட்டு வந்து என்னை தனியாக அழைத்து, கிட்னி அவிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப கிரிட்டிக்கல், எப்படி இவ்வளோ தூரம் எந்திரிச்சு நிற்கிறாருன்னே தெரில என்றார். நல்லா உடம்பு என்றேன். வயசும் ஆச்சு, மெதுவாக என்னோடய கிளினிக்கு கொண்டு வர முடியுமா என்றார். வரமாட்டார். கிளினிக்கில் செய்கிறத இங்கே செய்யுங்க, அதுக்கு உண்டானதை கொடுத்துட்றேன். நீங்கள் அவருக்கு உறவு கிடையாதுன்னு சொன்னீங்க, நிறைய செலவாகும். நிறையன்னா உடனே எப்படியும் ஒரு 5000 வேணும், மேற்கொண்டு அது இதுன்னு ஆயிரும். நான் மூச்சை கொஞ்சம் சிரமப்பட்டு விட்டு, சரி அவருக்குன்னு கேட்டால் கொடுக்க ஆள் இருப்பாங்க, நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள் என்றேன். சரி என்று அவர் எழுதினார். பிறகு யோசித்து, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வார்டில் கூப்பிட்டு சொல்லிடுறேன் என்றார். நன்றாக குரலை தாழ்த்தி, அதுக்குள்ளே பணம் கிடச்சா நல்லாயிருக்கும் என்றார். என் கண்களும் அவர் கண்களும் சந்தித்தன. அவர் என்ன சொல்கிறார் என்று புரிந்தது. நான் மீண்டும் சிரமப்பட்டு என் கனலை அணைத்தேன். டாக்டர், அவர் இப்போ ரொம்ப முடியாமல் கண்டிஷனில் இருக்காருன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அட்மிட் பண்ணுங்கள், நான் 1 மணி நேரத்தில் பணத்தோடு வந்துடுறேன்.
என்றேன். என் குரலில் என்னை அறியாமலே கோபம் வந்திருந்தது. டாக்டர் மெல்ல சிரித்து, நீங்கள் அவருக்கு சொந்தமெல்லாம் இல்லைல்ல, போனால் நீங்கள் வரலன்னு வைங்க. இல்லை, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஸ்பெஷல் வார்டுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க, அந்த வழியாக சும்மா நடந்து போகிற ஸ்டாஃபு கூட கையை நீட்டுவாங்க. நான் வாங்கலைன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. என் கையில் இருந்து கொடுக்க முடியாதுல்ல. அவர் எதையும் கேட்க மாட்டார் என அவரது மெல்லிய சிரிப்பே சொல்லியது. நான் பெருமிச்சு விட்டேன். சரி, நான் போய் பணத்தோடு வரேன். அதற்குள் இன்னொரு நோயாளி உள்ளே வந்தால். கிழவி. கை கால்கள் எல்லாம் தனித்தனியாக ஆட வெடவெடவென்று நடுங்கி கொண்டிருந்தாள். பொண்ணு சாரே என்று அவள் சொல்ல ஆரம்பிக்க அவளை ஏறிட்டும் பார்க்காமல் ஏதோ எழுதி அவளிடம் கொடுத்து விட்டு என்னிடம், சரி என்றார். கிழவி. 4 மாதம் ஆச்சு இந்த காய்ச்சல் வந்து இப்போ என்று முனகி கொண்டிருக்க நான், அப்போது எங்கே படுக்க வைக்க என்றேன். வெளியில் தண்ணியில் இருக்கட்டும். நான் அவர் ரொம்ப என்னை ஆரம்பிக்க, சார் இங்கே வர்ற கேஸில் முக்கால்வாசி பேர் இந்த கண்டிஷனில் தான் இருக்காங்க, இங்கே இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் நடக்காது என்ற பின் முக்கி தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த கிழவியிடம், சீட்டு எழுதியாச்சுல்ல போம்மா என்று அதட்டி விட்டு அடுத்த நோயாளிக்காக மணி அடித்தார். நான் பூமேடை எழுப்பினேன். என்ன சொல்லுதாரு டாக்டர், அவருக்கு அபிப்பிராயம் என்ன, புதைக்கலாமா எரிக்கலாமா என்றார். முதல்ல போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுறேங்கிறாரு, வாருவை என்று கூட்டி சென்றேன். அட்மிட் பண்ணணும்னு சொல்லுதாரு, அதுக்கு முன்னால் இன்னொரு வாட்டி டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கணும், நீர் இங்கே திண்ணையில் கொஞ்சம் நேரம் இரும் என்றேன். நீங்கள் எங்கே போகிறீங்க, மலர் வளையம்லாம் எனக்கு பிடிக்காது என்றார் பூமேடை. சரி, 4 முழம் மல்லிகைப்பூ வாங்கி போடுறேன், போருவேன், சும்மா இருவேன், சின்ன சோலி முடிச்சுட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவேன். அவர் தூணருகே படுத்து கொண்டார். நான் என் டிவிஎஸ் 50ஐ முடிந்தவரை வேகமாக ஓட்டினேன். 5000 ரூபாய்க்கு என்ன செய்வது? எனக்கு தெரிந்து 5000 ரூபாய் கொடுக்கும் அளவுக்கு கையில் பண ஓட்டம் உள்ள எவரும் இல்லை. பூமேடை பெயரை சொல்லி யாரிடம் கேட்பது? அரசியல் கட்சிகளிடமா? உடனடியாக 5000 ரூபாய் எங்கே செல்வது என்று என் உள்மனம் அறிந்திருந்தது. நான் அந்த பெண் வீட்டுக்கு தான் சென்றேன். என்னை எதிர்பார்த்திருந்தார்கள் போல. திண்ணையில் 3 பெரியவர்கள் இருந்தார்கள். ஒருவர் மாப்போசி போல மீசை வைத்து காமராஜ் சாயலில் இருந்தார். வெடியோசை போல பேசிக் கொண்டிருந்தவர் என்னை பார்த்தது மற்றவர்களுக்காக சுட்டி காட்டினார். பேச்சு நின்றது. என்னை கவனித்தார்கள். நான் என் வண்டியை நிறுத்திவிட்டு அவசரமாக படி இறங்கினேன். சட்டை போடாமல் சாய வேட்டியுடன் வெற்றிலை போட்டு கொண்டிருந்தவர் தான் வீட்டுக்கார பெருவட்டர் என்று தெரிந்தது. நானாக கணேசன் லாயரு என்றேன். வாங்க என்றார் அவர். என் உடைகள் முழுக்க கரைகளும் அழுக்குமாக இருப்பதை அப்போது தான் கவனித்தேன். ஒரு அவசர வேலையாக வந்தேன், அப்பனுக்கு நல்ல தேக சுகம் இல்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கார், ஒரு சகாயம் செய்யணும் என்றேன். அவரை சிந்திக்க விடாமல் மேலே தொடர்ந்தேன். 5000 ரூபாய் இப்போ வேணும். அப்போ இங்கே வந்து கேட்க சொன்னார். இங்கே மட்டும்தான்ல நாம் கேட்க முடியும்னு சொன்னார். அவர் மற்ற இருவரையும் பார்த்து ஏதோ சொல்ல வந்து தத்தளித்தார். அப்படி அப்பட்டமாக பிறர் முன் பணம் கேட்டால் அவரால் மறுக்க முடியாது. அந்த மாதிரி தருணத்தையே சந்தித்திருக்க மாட்டார். நேரம் இல்லை, நான் ஒரு 5 மணிக்கு திரும்பி கொண்டு வந்து கொடுக்கேன். உடனே அவர் வெற்றிலை துப்பி விட்டு இருங்க என்று சொல்ல ஆரம்பித்ததுமே நான் வலிய உபகாரம் என்று கும்பிட்டேன். அவர் மேலும் ஒரு கணம் தவித்த பின் உள்ளே சென்று ரூபாய் எண்ணிக்கொண்டே வந்தார். நான் ரொம்ப உபகாரம், நான் வரேன் என்று பணத்தை எண்ணாமல் வாங்கி கொண்டு வண்டியை எடுத்து வேகமாக கிளம்பி சென்றேன். ஆஸ்பத்திரியில் டாக்டரின் அறைக்கு செல்லும் போதே ஏதோ நடந்திருக்கிறது என்று தெரிந்துவிட்டது. அங்கே கூட்டமாக இருந்தது. யாரோ கத்தி கொண்டிருந்தார்கள். நான் கூட்டத்தை விளக்கினேன். டாக்டர் தான் சாமி ஆடி கொண்டிருந்தார். என்னை கண்டதும் திரும்பி, ஓய் உம்மால தான் எல்லாம், கூட்டிகிட்டு போகுங்க இவனை, இப்போ கூட்டிகிட்டு போகலன்னா தூக்கி வெளியே போட்டுருவேன். என்ன ஓய், என்ன கேன கூமுட்டைன்னு நினச்சாரான்னு? நானும் பல ஊர் தண்ணி பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன் என்று மூச்சிறைக்க கத்தினார். என்னாச்சு என்றேன். ஒரு அடி அடித்தேன்னா பணம் விழுந்திருக்கும், அது நடக்காது. உம்மை யோகம் எடுத்துகிட்டு போகுங்க ஓய் இந்த பாறை இளவை, இப்போ இந்த நிமிஷம் எடுத்துகிட்டு போயானோ என்றார் டாக்டர். அவருடைய உடம்பெல்லாம் வியர்வை நாறியது. டாக்டர் இருங்க, நான் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை சைகை காட்டினேன். இனி இந்தியாவுக்கு ஜனாதிபதி வந்து சொன்னாலும் இந்த ஆள் இங்கே அட்மிட் போட முடியாது, இந்த காம்பவுண்டில் இவர் இருக்கக்கூடாது, இப்போ கிளம்பி போயானோ. இவர் என்ன சொல்கிறாரு? சர்க்காஸ்பத்திரினாக்கா அனாதைகளுக்கு நிம்மதியாக வந்து சாவதுக்கு உண்டான இடமாக்கும் என்றார் பூமேடை. டேய் கோட்டிக்கார தாயளி என்று டாக்டர் நிலை மறந்து பாயப்போனார். நான் அவரை பிடித்து சுழற்றி இழுத்து நிறுத்தினேன். என் கட்டுப்பாடு பறந்தது. என்னவே நீர் என்ன நினச்சிருக்கிற? அடிச்சிருவீரா? அடிவே பாப்பா என்று கத்தினேன். டாக்டர் சட்டென்று தணிந்து, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியிலே இவன் நுழைய மாட்டான், பார்த்துருங்க என சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றார்.
என்னவே அப்படி சொன்னீரே என்றேன் பூமேடையிடம். ஆனால் அவரால் தலை தூக்க முடியவில்லை. அப்படியே சுருண்டு படுத்து விட்டார். சீருடை அணிந்த ஒரு ஆஸ்பத்திரி சிப்பந்தி என்னிடம், சாரே இவருக்கு ஆளா, இது நம்ம பூமேடை இல்லை என்றார். ஆமாம், அவர் நம்ம கட்சிக்காரர் இருக்கும், நான் வக்கீல் என்றேன். என்னவே சங்கதி, என்ன இங்கே எவ்வளோ பிரச்சனை? அவர் குரலை தாழ்த்தி, ஒன்றும் இல்லை, நம்ம தேவ சகாயமும் கருணாகரனும் வந்தாவ காங்கிரஸுக்கு ஆளாகும், எங்கேயோ 4 கீரியாப்புல நேராக இங்கே வந்துட்டானுவ, ப்ரீடேட்டு போட்டு அட்மிட் ஆகணும்னு சொல்லுகானுங்க. அது இங்கே எப்பவும் உள்ள ரீதி இல்லை. அவனுக்கு க்யூவில் நிற்கல, சல்யூட் அடிச்சுட்டு நேராக உள்ளே போயிட்டானுங்க. டாக்டர் அவனுங்களை சிரித்து உபசரித்து அட்மிஷன் போட்டார். அது இவர் பார்த்துருக்காரு. எந்திரிச்சு போய் டாக்டர்கிட்ட இங்கே க்யூ ஒன்றும் இல்லையா, 40 பேர் வரிசையில் காலம்புற முதல்ல நிற்கிறானுங்களேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டாக்டர் இவங்க 2 பேரும் காங்கிரஸ்காரங்க, ஆளுங்கட்சியே, அதனால் க்யூ இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் பெருமூச்சு விட்டேன். சிப்பந்தி சிரித்து விட்டு, அதுக்கும் பிறகு தான் கோட்டிக்கார மனுஷன் அவன் புத்தியை காட்டியிருக்காரு. நேராக கீழே இறங்கி மேய்ஞ்சிக்கிட்டு நின்ன பசுவையும் கண்ணுக்குட்டியும் கூட்டிகிட்டு நேராக டாக்டர் ரூமுக்குள்ளே போயிட்டார். டாக்டர் பதறி அடித்து மேசை மேலே கேறிட்டார். காங்கிரஸ் கட்சிக்கு சின்னம் உள்ள பசுவும் கண்ணும், அதுக்கும் க்யூ வேண்டாமே அப்படின்னு சொல்லுகிறாரு. பசு உள்ளே போய் எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு அந்தால ஓட, டாக்டர் ஐயா ஆத்தான் சத்தம் போட, கொஞ்ச நேரம் இங்கே ஒரு சினிமா கூத்தா போச்சு. எல்லாரும் சிரித்தார்கள். இவரே அவராக்க இல்லையா, மூஞ்சி இவங்களால கண்டுபிடிக்க முடியலையா என்றார் ஒருவர். ஒரு காலத்தில் பெரிய சொத்துள்ள கையாக்கம், பிரசங்கம் பண்ணி பண்ணி ஆம்பிடுத்தையும் அழிச்சான்ல, கோட்டி பிடிச்சா இப்படி உண்டுமா? தெருவும் திண்ணையுமா கிடக்கணும்னு தலையில் எழுதியிருக்கு. பெஞ்சாதி பிள்ளையே இல்லையா? பிள்ளை இல்லை, பெஞ்சாதி முன்னால் போயிட்டா. அப்போ எங்கே கிடந்து செத்தான் என்ன, ஐஸ்வர்யமாக இப்படியே செத்தா அந்த வட்டுக்கு நல்லது. நான் பேச்சுக்குரல்கள் நடுவே குனிந்து அவரை பார்த்தேன். முகம் வெளிரி மஞ்சளோடி போயிருந்தது. நான் அமர்ந்த சத்தம் கேட்டு கண் திறந்தார். சிரித்து, ஒரு தப்பு பண்ணி போட்டேன், கடைசி தப்புன்னு நினைக்கிறேன் என்றார். ஆமாம், இப்போ சொல்லும் என்று சொல்ல வந்த நாக்கை மடித்து கொண்டேன். 78 காங்கிரஸுக்கு சின்னம் மாறியாச்சுல்ல, இப்போ கையாகுமே, நான் அதை மறந்துட்டேன். மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார். எனக்கு அந்நேரத்திலும் சிரிப்பு வந்தது. அதுதான் கடைசி பேச்சு. ஆட்டோ பிடித்து அவரை வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன வழியிலேயே இறந்து விட்டார். என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக மாற்றிய அந்த 5000 ரூபாயில் இருந்துதான் அவருக்கு சவடக்கம். தடபுடலாகத்தான். மூவண்ண கொடியும் மூவண்ண மலர் வளையமும் எல்லாம் உண்டு. சாவுக்கு வந்த அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு காந்தி தொப்பியும் அளிக்கப்பட்டது. அதில் வாய்க்கரிசியுடன் முற்றும்.